வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வந்து ஓட்டர் ஐடி 2002, 2005லாம் செக் பண்ணுறது, இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி வந்து எனுமரேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதில வந்து ஓட்டர்ஸ் போனீங்கன்னா, செர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மேல டாப்ல ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில வந்து நம்மளுக்கு ஸ்டேட் அப்படின்னு கேட்கும். ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம குடுத்துறணும். குடுத்துட்டு வியூ குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து செர்ச் பை நேம், செர்ச் பை எபிக் அந்த மாரி வந்து ஒரு 5 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செர்ச் பை எபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். ஸோ அதில வந்து ஏற்கனவே 2002, 2004ல அவங்களுக்கு வந்து ஓட் லிஸ்ட் இருக்கிற ஒரு ஓட்டர் நம்பர் நான் போடுறேன். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்றேன். ஓட்டர் ஐடில என்ன இருக்கோ அத குடுக்குறேன். டிஆர்என் 13572550ன்னு குடுத்துட்டு, அது வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்குது. அந்த வெரிஃபிகேஷன் கோடு குடுக்குறேன். 9431FD அப்படின்னு குடுத்துட்டு, சப்மிட் குடுத்துட்டோம் அப்படின்னா, கீழ பாட்டம்ல பாருங்க அவங்களுடைய எபிக் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து அக்கவுண்ட் நேம் இருக்கும். பார்ட் நம்பர் இருக்கும். சீரியல் நம்பர், நேமு, அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம் எல்லாமே இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வியூ குடுத்தோம்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து நம்ம வந்து ஓல்டு எஸ்ஐஆர் நம்பர் தான் இதில குடுத்துருக்க நம்பர். அதில குடுத்துருக்க எபிக் நம்பர். இது வந்து அந்த ஓட்டர் ஐடி இப்ப கரண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் நம்ம குடுத்து செக் பண்ணிட்டு, நம்ம இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது குடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்து இன்னொரு இத நான் செக் பண்றேன் பாருங்க. இதில வந்து செர்ச் பை நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒண்ணு அடுத்து குடுக்குறேன். அதில எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாரி இது வந்து சர்ச் பை நேம் குடுக்குறதுக்கு முன்னாடி வந்து அ ஓ ஓல்டு எஸ்ஐஆர் நம்பர் அதாவது என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு குடுக்குறோம் பார்த்தீங்களா? இது வந்து இப்ப கரண்ட் நம்பர். அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து 2002, 2004ல ஓட்டு இல்ல, 2005ல ஓட்டு இல்ல அப்படிங்கிறவருக்கு நான் செக் பண்றேன். ஸோ அதையும் செக் பண்றது எப்படின்னா, ஒரு வேளை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம வந்து அந்த கரண்ட்ல இருக்க எபிக் நம்பர் வந்து அந்த கீழ இருக்கிறத நம்ம போடுறோம். என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர் குடுத்துட்டோம்னா, இதுல வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு வருது பாருங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2002, 2004ல ஓட்டர் ஐடி இந்த நம்பருக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் பை நேம் குடுத்துட்டு, அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம செக் பண்ணலாம். சர்ச் பை நேம் குடுத்தோம் அப்படின்னா, அதில வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம குடுத்ததுக்கப்புறம், எந்த தொகுதின்னு கேட்கறதுல நம்ம அந்த தொகுதி குடுக்கணும். ஸோ அதில வந்து நேம் ஆஃப் த எலக்டர் அப்படிங்கிறது, அந்த டைம்ல 2002, 2004ல என்ன மாரி பேர்ல அது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த தமிழ்ல இருந்துச்சுன்னா, தமிழ்ல தான் மேக்ஸிமம் தமிழ்ல தான் இருந்திருக்கும். தமிழ்ல இருந்துச்சுன்னா தமிழ்ல போடணும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல போடணும். ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஃபாதர் அல்லது ரிலேட்டிவ் நேம் நம்ம போடணும். அத நம்ம போட்டதுக்கப்புறம், இந்த வெரிஃபிகேஷன் கோடு குடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து புது ஓட்டர் அண்ட் பழைய ஓட்டர் 2மே கிடைக்கும். ஜெண்டர் வந்து ஃபீமேலா, மேலான்னு குடுத்துட்டு, புது ஓட்டர் இப்ப கரண்ட் எபிக் நம்பர் என்ன? அதேமாரி முந்தைய எபிக் நம்பர் என்ன? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அதிலேயே கிடைச்சிரும். சரிங்களா? இதில போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப எபிக் நம்பர் டீட்டெயில். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து சர்ச் பை எலக்டரல் ரோல்னு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டோட்டலாவே நம்மளுடைய பூத்ல இருக்கக்கூடிய அந்த எலக்டரல் ரோல் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் போனதுக்கப்புறம் இந்த மாரி நம்மளுக்கு வந்து வரும். இதில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதில வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்மவோ அந்த இருக்குமோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம குடுத்துட்டு, இப்ப திண்டுக்கல்னா திண்டுக்கல், கரூர்னா கரூர் குடுத்துட்டு, எந்த தொகுதியில நீங்க வரீங்களோ அந்த தொகுதி குடுத்தோம் அப்படின்னா, டோட்டலாவே அந்த தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி விவரங்கள் எல்லாமே வந்துரும். அது அது வாக்குச்சாவடி விவரங்கள் வந்துரும். அந்த பார்ட்னுடைய இது டவுன்லோட் பண்ற மாரி நமக்கு டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ, அதில வந்து நம்மளுக்கு எந்த பார்ட் நம்மளுக்கு தேவைப்படுதோ, அந்த பார்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ, இந்த எஸ்ஐஆர பொறுத்தவரைக்கும் ஆ மொத்தம் அ ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அப்ப எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ, அதனால வந்து ரொம்ப கரெக்ட்டா, ப்ராப்பரா பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்புட்ன்னா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம்ல மேல டாப்ல வந்து பூத் லெவல் ஆஃபீசர் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த பூத் லெவல் ஆஃபீசர் நம்பர வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு குறிப்பிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்க ஃபோன்ல கேட்டீங்கனாலும், உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. 2 காப்பி உங்களுக்கு கையில குடுப்பாங்க. அந்த 2 காப்பில வந்து 1 காப்பி உங்களுக்கு, 1 காப்பி வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் குடுக்கணும். அந்த பூத் லெவல் ஆஃபீஸரே வாங்கிக்குவாங்க. அதனால வாங்கி கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணிடுங்க. நன்றி.